வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய உயிருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இருக்கிறதா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காலம் கெட்டு போச்சு, கலியுகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆக நம்முடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லை என்று நாம் அஞ்சி வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. நம்ம நிறைய இடங்களில் பார்க்கிறோம், வெளிநாடுகள்லாம் டப்பு டப்புன்னு எடுத்து சுட்டுறாங்க. சரி, வெளிநாடுகளில் தான் அப்படி இருக்குது, இயல்பாக இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, இப்போ கூட சமீபத்தில் பார்க்குறேன், ஏதோ ஒரு கோவம், அந்த கோவத்தில் என்ன பண்ணுறாங்க, வெட்டிடுறாங்க, மனிதர்களை வெட்டி விடுகிறார்கள். இது என்ன கத்திரிக்காய் வெட்டுற மாதிரியில் வெட்டுறாங்க? தவறு இல்லையா? ஒரு மனிதனின் உயிர் என்பது எவ்வளவு உன்னதமானது. அது கிடைக்குமா? திடீர்னு ஒரு உயிரை கொண்டு வரணும், யாராலையாவது கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் அது கூட அவங்களுக்கு அந்த கோவத்தில் மூளைக்கு போக மாட்டேங்குது. உடனே 2 பேரோ 3 பேரோ எவனானாலும் வெட்டுற அப்படின்னு சொல்லி வெட்டிடுறானுங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான செயல். அப்போ அந்த மனதில் என்ன இருக்குது? இருள் மட்டுமே இருக்கிறது, இறுக்கமான மனநிலை. அது மிக தவறானது இல்லையா? அந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கும் பொழுது தெரிஞ்சவனோ தெரியாதவனோ நம்மளை என்ன செய்ய போகிறானோங்கிற ஒரு பயத்துடனே, பய உணர்வுடனே நாம் வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒருத்தன் நல்லது செய்கிறான் அப்படின்னா கூட அந்த நல்லது செய்ய போகும்போது எதிராளிக்கு எப்படி தோணும்? அவனுக்கு அது தேவையில்லாததாக இருக்கனால நம்மளை பொறுத்தள்ளிட்டு போயிடுவோம். ஆக எல்லாருமே என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ இந்த காலகட்டத்தில், இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக உயிருக்கு எல்லாருமே பயப்படுறோம் தான். இப்போ இந்த மாதிரி நம்ம இயல்பான உலகம் இப்போ அந்த மாதிரி மாறிவிட்டது இல்லையா? குறளை பார்ப்போம். மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. என்னோட உயிருக்கு நான் பயந்து தான் வாழ்கின்றேன் அப்படின்னு சொன்னோன்னா இது என்னது? நல்ல செயலா? இல்லை. வாழ்கின்ற தீவினை உலகம் அப்படிங்கிறார். நம்மை அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளி இருப்பது எது? தீவினை உலகம். என்னுடைய உயிருக்கு பாதுகாப்புக்காக அஞ்சி வாழக்கூடிய நிலை, பயந்து பயந்து தினம் வாழ முடியாது இல்லையா? இது என்ன? தீவினை உலகம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போல அருள் உடையவனாக இருப்பவனுக்கு அவ்வித பயம் இல்லை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணையோடும் இரக்கத்தோடும் அன்போடும் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு பயம் என்பது கிடையாது. என்ன பயம் இல்லை? தன் உயிரை பற்றிய பயம் கிடையாது. தன் உயிரை பற்றிய பயம் என்பது இல்லை என்கிறார். ஆக மக்களே, நம்மெல்லாம் என்ன செய்யணும்? பிற உயிர்களிடத்தில் அருளோடு அன்போடு கருணையோடு இரக்கத்தோடு வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று இந்த குறள் நமக்கு அழகாக காட்டி இருக்கிறது. எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள். இது எல்லாம் நம்ம கருணைங்கிறதுன்னு நீ எல்லாருக்கும் கட்ட வேணாம். சும்மா ஒரு நாய்க்குட்டியை கவனிச்சோன்னா கூட நம்ம வீட்டு வாசலில் 2 நாள் தண்ணி ஊற்றி வச்சா நாய்க்குட்டி வந்து குடிச்சிட்டு போகுது, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக காசு பணம் செலவு பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஆக இந்த கருணை உணர்வோடு நாம் இருந்தால் நமக்கு நமது உயிரை பற்றிய பயம் என்பது ஒரு நாளும் இருக்காது என்று வள்ளுவர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். தெரிந்து கொள்வோம், தெரிந்ததை செயல்படுத்துவோம். நன்றியுடன் இன்று விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரி மணிமேகலை.